கர்த்தாவே நீங்கள் நல்லவர் ராஜா, கர்த்தர் நல்லவர் ஆண்டவரே. எங்களுக்கும் நீங்கள் நல்லவராய் எங்களுக்கு எப்பவும் இருக்கிறபடியால் உங்களுக்கு நன்றி செலுத்துகிறோம் ஐயா. ராஜா ஆண்டவரே, தேவன் நீங்க சுகமா இருக்க வேண்டும் என்று விரும்புகிற இந்த பாட புத்தகத்தை நாங்கள் படிக்க உங்களுக்கு நல்ல மனக்கண்களை, பிரகாசமுள்ள மனக்கண்களை தந்து இதில் உள்ள வசனங்களை கற்றுக்கொண்டு நாங்கள் மற்றவர்களுக்கு இதை பற்றி சொல்ல எங்களுக்கு கிருபையாக பாஸ்டர் கற்று தர்ற பாஸ்டரை உம்முடைய திருக்கரத்திலே கொடுக்கிறோம். அவருக்கு நல்ல ஞானத்தை தந்து எங்களை நடத்த வேணும் என்று இயேசுவை கேட்கிறேன். நல்ல தகப்பனையா. ஆமென். 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 கர்த்தர் மகா நல்லவர், அவர் கிருபை என்றும் உள்ளது. பாருங்கள், அந்த நாட்கள்ல 3000 பேர் 5000 பேர் ரட்சிக்கப்பட்டார்கள் என்று சொல்லி எழுதியிருக்கு இல்லையா? அந்த நாட்கள்ல இல்லாத அநேக காரியங்கள் இப்பொழுது இருக்கிறது. ஆனால் அத்தனாயிரம் பேரை ரட்சிப்புக்குள்ள நடத்துறதற்கு என்ன காரியங்கள் அப்போஸ்தலர் நடபடிகள்ல பயன்பட்டதோ அது இப்பொழுது இல்லை. ஏதாவது யாரு சொல்லுங்க பார்ப்போம். என்னது இல்ல? அற்புதம். அற்புதம். வெரி குட். ஆனா அப்ப பாருங்க, இப்ப நமக்கு ஒரு கூட்டம் நடத்தணும்னா என்னெல்லாம் வேணும்? கீபோர்டு வேணும், கிட்டார் வேணும், ட்ரம்ஸ் வேணும், வர்ஷிப்பிங் குரூப் வேணும், வேற என்ன வேணும்? எலக்ட்ரிசிட்டி இல்லைன்னா இப்போ ஒண்ணுமே நடத்த முடியாத அளவுக்கு இருக்கும். ஆனால் இவைகள் எதுவுமே இல்லை. ஆனால் அந்த நாட்கள்ல அற்புதங்கள் இருந்தது இல்லையா? நம்ம அந்த காலத்துக்குள்ளாக நம்ம போயிட்டு இருக்கிறோம். சரிங்களா? ஆமா, கர்த்தர் பெரிய காரியங்களை உங்களையும் என்னையும் கொண்டு செய்வார். அதுல எந்த சந்தேகமும் இல்லை. அதனால உங்க மைண்டை ரெனியூ பண்ணுங்க. ஒண்ணுதான் தடை, இக்னரன்ஸ் தான் தடை, அறியாமை, நாட் நோயிங் த ட்ரூத். அற்புதங்களை பற்றி நம்ம அடிக்கடி நான் கேட்கிறேன், நீங்க கரெக்டா பதில் சொல்றீங்க பாருங்க. அற்புதம் செய்வதில உள்ள ஒரே ஒரு சீக்ரெட் என்ன? நோ சீக்ரெட். நோ சீக்ரெட் அட் ஆல். தட் இஸ் தி சீக்ரெட். ஓகே. இன்றைக்கு மறுபடி பிறந்தவராலும் இன்றைக்கே செய்ய முடியும். சரிங்களா? எதுவுமே தடை இல்லை. எதெல்லாம் தடை இல்லை? வயது தடை இல்லை, ஆணா பெண்ணா என்பது தடை இல்லை, ஊழியக்காரரா விசுவாசியா என்பது தடை இல்லை. இது அவ்வளவு எளிதான ஒரு ஆசீர்வாதம் என்கிறதை அறிகிற அறிவுதான் நமக்கு தேவை. அதற்கு நேராகவே தேவன் நம்மை நடத்துகிறார். இன்றைக்கு வேர்ல்டு ஷேக்கர்ஸ் பைபிள் காலேஜுடைய 3வது சப்ஜெக்ட் அபவுட் த ஹீலிங், சூப்பர் நேச்சுரல் மிராக்குலஸ் ஹீலிங் பற்றி படிக்கிறோம். அதற்கு நாம் பயன்படுத்துகிற புஸ்தகம் தேவன் நீங்கள் சுகமாய் இருக்க விரும்புகிறார் என்கிற புஸ்தகம். ஆங்கிலத்துல God wants you well. ஆமா, இது நல்ல ஒரு பாட புஸ்தகம். இது நான் நினைக்கிறேன் சுமார் ஒரு 100 மொழிகளிலே வந்திருக்கிறது. ஸோ நம்முடைய தாய்மொழியாகிய தமிழிலும் தேவன் இதை வெளிக்கொண்டு வந்திருக்கிறார். அவருக்கே மகிமை உண்டாவதாக. இப்பொழுது நாம நேரடியாக வகுப்புக்கு சென்று விடலாம். சோதோ என்ற கிரேக்க வார்த்தையை தமிழில் ஒரே வார்த்தையில் மொழிபெயர்க்கவும். எஸ் சிஸ்டர் லிதியா ஸ்டீஃபன் சொல்லுங்க. ரட்சிப்பு. ஓகே, ரட்சிப்பு. வேற என்ன எழுதிருக்கீங்க? சுகம், ஆரோக்கியம். ஓகே ஓகே. அதாவது ஓகே, எல்லாம் கரெக்ட் தான் பாருங்க. ஆனா நீங்க ஒன்றை தெரிஞ்சுடுங்க, எது சொன்னாலும் பரிபூர்ணங்கிற வார்த்தை சேர்த்துக்கிடுங்க. பரிபூர்ண ரட்சிப்பு, பரிபூர்ணம். ஆமா, ஆக்சுவலா சுகம் என்பது மாத்திரமல்ல, ஆரோக்கியம், ஐஸ்வர்யம், சமாதானம், சந்தோஷம், குதூகலம், கொண்டாட்டம், ஆபிரகாமுடைய ஆசீர்வாதம், பரிபூர்ண ஆசீர்வாதம், பரிபூர்ண ரட்சிப்பு அல்லது பரிபூர்ண ஆசீர்வாதங்கள், பூரணம், சம்பூரணம், செழிப்பான ஆசீர்வாதங்கள், செழிப்பான பரிபூரணமான. அதனாலதான் எனக்கு அந்த 34:10 ரொம்ப பிடிக்கும். ஒரு நன்மையும் குறைவுபடாத, எல்லா நன்மைகளினாலும் அலங்கரிக்கப்படுகிற.
அதுல ஐஸ்வர்யம் இருக்கு, ஆரோக்கியம் இருக்கு, சமாதானம் இருக்கு, சந்தோஷம் இருக்கு, குதூகலம் இருக்கு, கொண்டாட்டம் இருக்கு. இந்த உலகத்திற்கு மாத்திரமல்ல, வரப்போற உலகத்துக்கு. இப்படி இந்த கிரீக் வேர்ட் ஜோசோல ஒரு பரிபூரணம், ஜோயே லைஃப் இருக்கு. எத்தனை பேர் யோசித்து பாக்குறீங்க? இப்படி ஒரு பரிபூரணமான ஒரு வாழ்க்கையை நமக்கு அருளத்தான தேவன் அந்த அளவுக்கு தன்னுடைய குமாரனை பலியாக்கி இருப்பார் இல்ல? ஒரு நன்மையும் குறைவுபடாத வாழ்க்கை. எப்படி பிரதர் இப்படி சொல்றீங்க? அதான் அதனுடைய அர்த்தங்க. சரி, அப்படிப்பட்ட ஒரு மிக உன்னதமான ஒரு செழிப்பு, சமாதான, சந்தோஷம் நிறைந்த வாழ்க்கையை, அந்த வாழ்க்கையை தரக்கூடியவர் தேவாதி தேவன். நம்ம அதை நம்புறோம். சோ தேவனால் எல்லாம் கூடும். நமக்கு எது தடையா இருந்தது சொல்லுங்க? எது தடையா? சரி, நான் கேரண்டீடா சொல்றேன், அவருடைய கிருபை. இந்த எல்லா பகுதியிலையும் நீங்கள் ஆசீர்வதிக்கப்பட்டிருக்கிறீர்கள். எப்போ? இந்த சத்தியத்தை அறிய அறிய. இது நமக்கு 33வது லெசன். ஜாஸ் வேர்ல்டு ஷேக்கர்ஸ் பைபிள் காலேஜ்ல 33வது லெசன் நம்ம படிக்கிறோம். கண்டிப்பா எல்லா பகுதியிலையும் நீங்க என்ன செய்திருப்பீங்க? இந்த ஆசீர்வாதத்தை சுதந்திரிக்க தொடங்கி இருப்பீர்கள் என்பதுல எனக்கு எந்த சந்தேகமும் இல்லை. நம்ம ஒண்ணும் பெருசா செய்யல. இயேசு கிறிஸ்து சொன்னார் பாருங்க, யோவான் 8:32, சத்தியத்தை அறிஞ்சோம், சக்சஸ்ஃபுல் ஆயிட்டோம். சரிங்களா? இன்னும் ஒரு சில காரியங்களை நீங்க பின்தங்கி இருந்தாலும் நீ இதைத்தான் நம்பணும். எதை நம்பணும்? நான் சக்சஸ் ஆயிட்டேன், நான் விடுதலை அடைஞ்சிட்டேன். இந்த மைண்ட் செட்டுக்குள்ள வந்து விடுவீர்கள் என்றால், சரியா? சிலருக்கு பிள்ளைகள், பேர பிள்ளைகளை குறித்தெல்லாம் கண்டிப்பாக ஒரு பாரம் இருக்கும். ஆனா நான் கேரண்டீடா சொல்ல முடியும், நீங்கள் சத்தியத்தை சரியாக அறிந்து கொண்டே இருக்கிறதுனால அவர்களுடைய வாழ்க்கையிலும் நீங்கள் நிச்சயமாகவே ஒரு பெரிய ஆசீர்வாதமான தாக்கத்தை உண்டு பண்ணுவீர்கள். நீங்க கூட யாராவது சாட்சி இடையில சொல்லலாம், பிரதர், நான் அந்த ட்ரூத்தை அறிந்து கொள்ள எனக்கும் என் பிள்ளைகளுக்கும் நல்ல ரிலேஷன்ஷிப் வருது, என் பேர பிள்ளைகள் என்னை மதிக்க ஆரம்பிக்கிறாங்க. கண்டிப்பா நடக்கும். சோ இன்னும் நடக்கவில்லை என்றால் நீங்க மைண்ட் செட்டை மாத்துங்க. இல்ல, கண்டிப்பாக என் பிள்ளை என்னோட அன்பா இருப்பான், கண்டிப்பாக என் பிள்ளைக்கு திருமணம் நடக்கும், கண்டிப்பாக என் பிள்ளைக்கு குழந்தை பாக்கியம் உண்டு இல்லையா? ஆமா, கண்டிப்பா எல்லாரும் ரட்சிக்கப்படுவார்கள், கண்டிப்பாக இந்த குழப்பத்திலிருந்து என் பையன் வெளியே வருவான், டிலேயிலிருந்து வெளியே வருவான். அதுதான் ஜோயே லைஃப். இப்படி நம்ம சேர்த்துக்கொள்வோம். இந்த வகுப்பிலே கலந்திருக்கிற நீங்கள் மாத்திரம் அல்ல, உங்க குடும்பத்துல ஒரு சிலருக்கு இல்ல, சம்பூரணமாக முழு குடும்பத்திற்கும், உங்க பிள்ளைகள், மருமக்கள், பேர பிள்ளைகள், கிருபை பாருங்க. நாங்க 3 குடும்பம்னு வைத்துக் கொள்ளுங்க, நானும் என்னுடைய மனைவியும் 60+. நாங்க தனியா இருக்கிறோம் சென்னையில, ஒரு வீட்டுல நாங்க தனியா இருக்கிறோம். என்னுடைய 2வது மகள், கணவன், 2 பிள்ளைகளோட தனியா ஒரு வீட்டுல இருக்காங்க. ஒரு 5 கிலோமீட்டருக்குள்ள இருக்கிறோம், அண்ணா நகர் பக்கத்துல, சென்னையில. மூத்த மகள் அமெரிக்காவில் செட்டில் ஆகிருக்கிறாங்க. அப்போ கிருபை பாருங்க, நாங்க 10 பேர் இருக்கிறோம். 10 பேரும் இந்த ஸ்பிரிட்ல வந்துட்டோம். முன்னால ரொம்ப சிரமம் இருந்தது எனக்கு, என்னுடைய மனைவிக்கும், அதன் பிறகு என்னுடைய மகள்களுக்கும், அவங்களுடைய ஹஸ்பண்டுக்கும் நிறைய ஸ்ட்ரைப்ஸ் இருந்தது. இப்போ பாத்தீங்கன்னா இந்த சத்தியத்தை அறிந்து கொள்ள எல்லாருமே இந்த வெளிச்சத்துல வந்துட்டாங்க. நல்ல ஒரு அன்பு பெருகுது, கொண்டாடுகிறோம், குதூகலமா இருக்கிறோம், ஈகோ வெளியே போயிட்டு. அதுக்கு கேரண்டி, 100% கேரண்டி. அதனால நீங்கள் எதுக்குமே நீங்க அவசரப்பட வேண்டியது, அவசரப்படக்கூடாது. கண்டிப்பா கர்த்தர் எல்லா பகுதியிலும் தாக்கத்தை உண்டாக்கி கொண்டுதான் இருக்கிறார். ஏனென்றால் அந்த ரட்சிப்பு ஏதோ பாவ மன்னிப்பு மாத்திரமல்ல, பரிபூரணம், சம்பூரணமான பரிபூரணம். அப்படி ஒரு வாழ்க்கை வாழும்படியாகவே தேவன் நம்மை அழைத்திருக்கிறார். அதனாலதான் கர்த்தர் எனக்கு இந்த வெளிச்சத்தை கொடுத்தார். வாழுவோம், வையகத்தையும் வாழ வைப்போம். ஒரு நன்மையும் குறைவுபடாத வாழ்க்கை வாழுவோம், இந்த உலகத்தையும் வாழ வைப்போம். உங்களுக்குள்ள சொல்லுங்க, ஒரு நன்மையும் குறைவுபடாத வாழ்க்கை வாழுவோம், இந்த உலகத்தை வாழ வைப்போம். அது அப்படி ஸ்ட்ராங்கா பிடிச்சுக்கிடுங்க. அப்போ ஒரு நன்மையும் குறைவுபடாத வாழ்க்கைன்னா என்ன? இன்க்ளூடிங் த ரிலேஷன்ஷிப் அமாங் த ஃபேமிலி மெம்பர்ஸ். குடும்பத்துல எல்லாரோடு கூட ஒரு சமாதானம், ஒரு குதூகலம், ஒரு கொண்டாடுகிற ஒரு வாழ்க்கை. ஹல்லேலூயா. வேற நோ பிளான் பிங்க, பிளான் ஏ தான், ஜோயே. அந்த சோசோ லைஃப் தான் பிளான், த ஒன்லி ஒன் பிளான். எந்த பகுதியிலையும் குறைபட வேண்டிய அவசியம் இல்லை. தட் இஸ் அக்கார்டிங் டு யுவர் அண்டர்ஸ்டாண்டிங்.
பவுலுக்கு முள்ளு இருந்து நினைச்சீங்கன்னா உங்களுக்கு அது வரும். அதே பைபிள் என்ன சொல்லுது? ஒரு நன்மையும் குறைபடாத வாழ்க்கை இருக்கு இல்லையா? சகல நன்மைகளையும் சம்பூரணமாய் நாம் பெற்றுக்கொள்வதுதான் ஜோசோ லைஃப். கர்த்தர் இதை குறித்து இன்னும் நமக்கு ஒரு பிரகாசமுள்ள மனக்கண்களை ஒவ்வொரு வகுப்பிலையும் தந்து கொண்டே இருக்கிறார். சில வியாதி நீங்காம இருக்கலாம், ஒரு சக்கரை வியாதி இருக்கலாம், ஏதோ ஒரு வியாதி நீங்கலையா, சோர்ந்தே போகாதீங்க. சோர்ந்து போனீங்கன்னா டிலே ஆகும், கொஸ்டின் பண்ணீங்கன்னா டிலே ஆகும். அது எப்படி, இந்த வியாதி எப்படி போகும் அப்படி நீங்க கொஸ்டின் பண்றதுனாலதான், டவுட் பண்றதுனாலதான் இன்னும் இருக்குது. இருக்க வேண்டிய அவசியமே இல்லை. கர்த்தர் நல்லவர். உங்கள் ஒவ்வொருவரையும் எப்படி பிதாவாகிய தேவன் தன்னுடைய ஒரே பேரான குமாரனாகிய இயேசு கிறிஸ்துவை அவர் மேல் அன்பு வைத்தாரோ, அவரை நேசித்தாரோ, அதை விட சற்றும் குறையாமல் நம்மையும் நம்முடைய குடும்பத்தார் ஒவ்வொருவரையும் நேசிக்கிறார் என்கிறதுல எந்த சந்தேகமும் இல்லை. அதாவது நாம் நல்லவர்களாய் இருப்பதனால அல்ல, அவர் ரொம்ப ரொம்ப நல்லவராய் இருக்கிறதுனால நம்ம மேல அவ்வளவு உசுறு வச்சிருக்கிறாரு. கர்த்தருக்கே மகிமை உண்டாகட்டும். இரண்டாவது கொஸ்டின் போகலாம். கிரேஸ் சிஸ்டர் பதில் சொல்லுவாங்க. யோசேப்புக்கு சொல்லப்பட்ட சோதோ என்ன பதத்தில் சொல்லப்பட்டது? வெரி குட். பாவ மன்னிப்பு என்றது 16வது பக்கத்துல. பாவ மன்னிப்பு. அவன் ஒரு குமாரனை பெறுவான், அவருக்கு ஜேசு என்று பெயரிடுவாயாக, ஏனெனில் அவர் தமது ஜனங்களின் பாவங்களை நீக்கி அவர்களை ரட்சிப்பார் என்ற அந்த வசனத்தின்படி பாவ மன்னிப்பு. ஓகே, அந்த கொஸ்டின்ல இயேசு கிறிஸ்துடைய தந்தையாகிய யோசேப்புன்னு கேட்டிருந்தா இன்னும் உங்களுக்கு கொஞ்சம் ஈஸியா இருந்திருக்கு. பரவாயில்ல. பாருங்க, கேள்வி என்ன? யோசேப்பு, அதாவது சரியான கொஸ்டின். மரியாளுக்கு நியமிக்கப்பட்டிருந்த யோசேப்புக்கு சொல்லப்பட்ட ஜோசோ என்ன பதத்தில் சொல்லப்பட்டது என்றால், அவள் மனைவி ஒரு குமாரனை பெறுவாள், அவருக்கு இயேசு என்று பெயரிடுவையாக, ஏனெனில் அவர் தமது ஜனங்களின் பாவங்களை நீக்கி அவர்களை ரட்சிப்பார். எழுதியிருப்பீங்க. அப்போ இந்த ஜோசோ என்கிற வார்த்தையை வேதத்துல எத்தனை இடத்துல எழுதியிருக்குங்கிறாரு? 38ல டாப்ல இருக்கு பாருங்க, பேஜ் 16. 38 முறை எழுதியிருக்கு பாருங்க. இன்னும் அந்த அளவுக்கு நம்ம இமேஜின் பண்ண முடியுதான்னு எனக்கு தெரியல. எத்தனை பேரால இமேஜின் பண்ண முடியுது? சரி, இது வந்து நாட் ஓன்லி எ லக்ஸுரி பட் ஆல்சோ ரெஸ்பான்சிபிலிட்டி. ஆமா, எங்க இருந்தும் உங்க கனடாவுக்கு, உங்க ஸ்ரீலங்காவுக்கு, இந்தியாவுக்கு இந்த ஜோசோ வேற எங்க இருந்தும் வரும், யாரோ செய்வாங்கங்கிற மைண்ட் செட்ல இருந்து வெளியே வாங்க. நான் சும்மா அந்த கிளாஸ் அட்டன் பண்ற பிரதர் இல்ல, எங்க வீட்டுல 1000 பிரச்சனை இருக்கு. அத்தனை பிரச்சனையை நீக்குகிற தேவன் உங்களுக்குள்ள ஜோசோவாக வாழுகிறார். சந்தோஷப்பட்டு கை கூறுங்க. ஒரு லெவலுக்கு வந்துட்டீங்க, அடுத்த லெவலுக்கு நீங்க சடனா வந்துருவீங்க. அப்படி பிலீவ் பண்ணுங்க. இந்த அந்த சூப்பர் நேச்சுரல் ஹீலிங் இந்த கோர்ஸ் நீங்க முடிக்கிறதுக்குள்ளாக அடுத்த லெவல் ஆஃப் பிளஸிங். அல்லேலூயா. அப்போ யோசேப்பிடத்துல சொல்லப்பட்டதுக்கு என்ன அர்த்தம்னா, எப்பா உன்னுடைய மனைவி ஒரு குமாரனை பெறுவாள், அவர் யார் என்றால் தமது ஜனங்களின் பாவங்களை நீக்கி அவர்களை ரட்சிப்பார். அது அந்த பாவங்களை நீக்குவது கண்டிஷனலா அன்கண்டிஷனலா? அன்கண்டிஷன். ஆனா அங்கே ஒரு கண்டிஷன் உண்டு. அது என்ன கண்டிஷன்? விசுவாசம். அந்த விசுவாசமும் இலவசம் தான். அந்த விசுவாசம் எதனால தோன்றுகிறது? சத்தியத்தை சரியா கொஞ்சம் யோசிங்க, இன்னும் பெட்டர் ஆன்சர் இருக்கு. அந்த விசுவாசத்தை தந்தது எது தெரியும் உங்களுக்கு? சொல்லுங்க, யோசிங்க. அவருடைய கிருபை. கிருபையினாலே விசுவாசத்தை கொண்டு ரட்சிக்கப்பட்டீர்கள். ரைட். அப்போ இந்த விசுவாசத்தை தந்தது கிருபை. கிருபை என்றால் என்னது? வெளியிடுங்க. அன்கண்டிஷனல் லவ், அன்லிமிட்டட் பவர். ஆமா, அன்கண்டிஷனல் இப்படி கூட எழுதலாம். அன்கண்டிஷனல் அண்ட் அன்லிமிட்டட் லவ் அண்ட் சூப்பர் நேச்சுரல் பவர். டிஃபைன் பண்ணுவோம், நம்முடைய ஸ்லோகனை டிஃபைன் பண்ணுவோம். வாட் இஸ் கிரேஸ் என்றால் அன்கண்டிஷனல் அண்ட் அன்லிமிட்டட் லவ் அண்ட்
சூப்பர் நேச்சுரல் பவர். அதுவும் அன்கண்டிஷனல் அண்ட் அன்லிமிட்டட், அப்படி நீங்க எழுதலாம். அன்கண்டிஷனல் அண்ட் அன்லிமிட்டட் லவ் அண்ட் ஆல்சோ அன்கண்டிஷனல் அண்ட் அன்லிமிட்டட் சூப்பர் நேச்சுரல் பவர். ஆமென் ஆமென் ஆமென். சிந்திங்க. அந்த அளவுக்குலாம் எனக்கு வேண்டாம் அப்படின்னு நீங்க ஸ்லோ ஆயிடாதீங்க. சரிங்களா? ஆமா, இதெல்லாம் விசுவாசிக்கிற பாருங்க. மனிதன் இருக்க போகிறது 120 வருஷம்னு ஆண்டவர் சொல்லியிருக்கிறாரு. ஆதியாகமம் 6:3. சமீபத்துல தான் நான் ஒரு புக்ல ஒரு இது கூகுள்ல நீங்க பாருங்க. அநேக கழுகுகள் 60 அல்லது 70 வருஷத்துல மேக்சிமம் செத்து போயிருமா. ஆனா சில கழுகு இருக்கா 120 வருஷம் வாழுதான். எப்படின்னு பார்த்தா அந்த 60 வயதுல அது எதையாவது உயரமான இடத்துக்கு போய் தன்னுடைய கை நகங்கள், கால் நகங்கள், அலகு எல்லாத்தையும் பிச்சு போட்டுருமா. அந்த ஃபெதரு எல்லாத்தையும் பிச்சு போட்டுட்டு புதுசா வளரும் பாருங்க. அந்த கழுகுகள் 120 வருஷம் வாழுதான். அதனாலதான் ஆண்டோடைய அனந்த ஞானம் பாருங்க. கழுகுக்கு சமானமாய் வயது திரும்ப வாழ வயது போலாம். அல்லேலூயா. ஆமா, வாழ்ந்துதான் காட்டுவோமே. ஆமா, முயற்சி பண்ணி தான் பார்ப்போமே. அப்போ அந்த கழுகு செய்த வேலை என்ன? எல்லாத்தையும் தூக்கி என்ன செய்யணும்? குப்பையெல்லாம் பழசு தேஞ்சு போன அழகு அதெல்லாம் பிடிச்சு இழுத்து எப்படியோ வெளியே போட்டுருமா. அந்த வேலையை தான் உங்களுடைய என்னுடைய வாழ்க்கையில இந்த வேர்ல்டு ஷேக்கர்ஸ் பைபிள் காலேஜ் செய்து கொண்டு இருக்கிறது. எந்த வேலைய? இந்த குப்பையான அவிசுவாசமான எண்ணங்கள், வியாதிகள், குழப்பங்கள், பயங்கள் எல்லாத்தையும் பிடிங்கி நம்ம தூர போட்டுட்டு இருக்கோம். அல்லேலூயா. அதனால என்ன செய்யாதீங்க, அடிக்கடி நீங்க என்ன செய்யணும்? நெகட்டிவ் ஸ்பீச் வரும்போதெல்லாம் கேன்சல் பண்ணணும். மைண்ட்ல என்ன வரும்? வயசாயிட்டுங்கிற எண்ணம் வந்தோடனே கேன்சல்டு. ஐ பிலீவ் த வேர்ட் ஆஃப் மை கிரியேட்டர். என்னுடைய சிருஷ்டித்த தேவனுடைய வார்த்தை ஆதியாகமம் 6:3 எனக்கு உள்ளது அப்படின்னு நீங்க எடுத்துக்கிடுங்க. வயது திரும்ப வாழ வயது போல ஆகும். அவர் எவ்வளவு நாலேஜ் பாருங்க. அனந்த ஞானம். விஸ்டம் இஸ் சாவரின் விஸ்டம். எல்லாத்துக்கும் வசனம் சொல்லிட்டாரு. திரும்ப வாழ வயது போல ஆகும். எத்தனை வயசு இருப்பீங்கன்னு சொல்லிட்டாரு. எந்த மிருகத்தை போல பலனோடு வாழுவோம்? காண்டா மிருகத்துக்கு ஒத்த பலனோடு வாழுவோம். எந்த மிருகத்தை போல நம்ம கால்கள் பலனடையும்? இதை விட வேற என்னங்க வேணும்? யோசித்து பாருங்க. இதை விட வேற என்ன? இவ்வளவு எழுதி கொடுத்துட்டாரு. ஆனா உள்ள போக கஷ்டப்படுது. ஒரு சின்ன ஒரு டெம்பரேச்சர் வந்த உடனே இது அதான் இருக்குமோ? அந்த எண்ணங்கள் வரும்பொழுது என்ன சொல்லணும்? கேன்சல். எல்லாரும் சொல்லுங்க, கேன்சல் கேன்சல். ஆமா, அடிக்கடி சொல்லுங்க இல்லையா? ஆமா, கேன்சல்ங்கிற வார்த்தை ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லா இருக்குது. 3வது கேள்விக்கு போவோம். ட்ரவியா சிஸ்டர் ஆன்சர் பண்ணுவாங்க. என்ன செய்யாமல் இருப்பது தீமை செய்வது அல்ல, ஜீவனை அளிப்பதாகும். வெரி குட். எஸ். ஓகே, நன்மை செய்வதுதான். அது 17ஆம் பக்கத்துல இருக்கு. லூக்கா 6:19 இருக்கு. ஓய்வு நாட்களில் நன்மை செய்வதே, தீமை செய்வதோ, ஜீவனை காப்பதோ, அழிப்பதோ எது நிஜம் என்று கேட்டார். நன்மை செய்வது. வெரி குட். நன்மை செய்வது என்று எழுதினாலும் நீங்க 10 மார்க்ஸ் போட்டுக்கலாம். உங்க சபைக்கு, உங்க வீட்டுக்கு வருகிற நபர்களை சுகமாக்காமல் இருப்பதும் என்னதுதான்? ஜீவனை அழிப்பது ஆகும். அது கொஞ்சம் வாசித்துருவோம். பேஜ் 17ல கிறிஸ்துவின் ரட்சிக்கும் வல்லமை. கிறிஸ்துவின் ரட்சிக்கும் வல்லமை நமது சரீரம் சுகமடைதல், பாவம் மற்றும் பாவ மன்னிப்பு ஆகியவற்றின் மூலமாக வெளிப்படுவதை யாக்கோபு 5:15 அருமையாக விளக்குகிறது. அப்பொழுது விசுவாசம் உள்ள ஜெபம் பிணியாளியை ரட்சிக்கும். கர்த்தர் அவனை எழுப்புவார். அவன் பாவம் செய்தவனானால் அது அவனுக்கு மன்னிக்கப்படும். மற்றொரு சம்பவத்தில் இயேசு வேதபாரகர், பரிசேயர் ஆகியோரின் எண்ணங்களை அறிந்து
ஓய்வு நாட்கள், அதாவது அங்க அற்புதம் செய்யும் போது கேட்கிறாங்க, எப்பா இதை வந்து ஏன் நீ ஓய்வு நாள்ல செய்யற அப்படின்ட்டு. அப்பொழுது ஓய்வு நாட்களில் நன்மை செய்வதோ தீமை செய்வதோ ஜீவனை காப்பதோ ஜோசோ அழிப்பதோ எது நியாயம் என்று கேட்டார். அவர்கள் பதில் கூறாத போது அவர் திரும்பி சூம்பின வலது கையுடைய மனிதனை சுகமாக்கினார். இங்கே இயேசு பாவ மன்னிப்பை குறித்து பேசவில்லை, அவர் சரீர சுகத்தையே குறிப்பிட்டார். அப்போ நீங்க உங்க உங்க சர்ச்சுக்கோ நீங்க போற இடத்துக்கோ உங்க வீட்டுக்கோ யாராவது வியாதியஸ்தரோடு வந்தால் அவர்களை சுகமாக்காமல் இருப்பது அழிவை உண்டாக்குவது ஆகும். உடனே கேள்வி வரும், என்ன கேள்வி? சுகமாகட்டா பிரச்சனை இல்லையா? பிரச்சனையே இல்லைங்க. பட் நீங்க அட்ராக்ட் பண்ணாம விடாதீங்க. அதான் நான் சொல்றேன், நீங்க அட்ராக்ட் பண்ணுங்க, அந்த ரேஷியோ இன்க்ரீஸ் ஆகிட்டே வரும். நாட் ஓன்லி சிக்னஸ், எல்லா ஏரியாவில் நீங்க ஒரு நபரை சந்திக்கிறீங்க, என் ஹஸ்பண்ட் என்னை விட்டு பிரிஞ்சு போயிட்டாரு, உடனே யோசிக்கவே கூடாது, நல்லவனா கெட்டவனா, நீ தப்பு பண்ணியா அவன் தப்பு. நன் ஆஃப் அவர் பிசினஸ். ஏனென்றால் இயேசு கிறிஸ்துவிடத்துல வந்த யாரையுமே இவன் யூதனா கிறிஸ்தவனா நல்லவனா கெட்டவனா கிரிமினலா எதுவுமே கேட்கல. இன்வேரியபிளி he released supernatural healing. அதுதான் நம்முடைய பாணி. எஸ், வெரி குட். 4வது கொஸ்டின் போலாம். தேங்க்யூ லார்ட் ஃபார் யுவர் குட்னஸ். இரட்சிக்கப்பட்டதின் 4 ஆசீர்வாதங்களை எழுதுக. வெரி குட். அடுத்தது யார் இருக்கிறாங்க? அனட்டா சிஸ்டர். எஸ். பாவ மன்னிப்பு, சுகமாகுதல், சுகமாகுதல், விடுதலை, செழிப்பு. வெரி குட். பேஜ் 19, லாஸ்ட் பேராகிராஃப். ஓகே, கடைசி என்ன சொன்னீங்க சிஸ்டர்? செழிப்பு, ப்ராஸ்பரிட்டி. செழிப்பு. எஸ் எஸ் எஸ். இதுக்கும் நீங்க மார்க் போட்டுடுங்க. கரெக்டா சொன்னீங்க. இங்கேயும் இருக்கு பாருங்களேன், பேஜ் 15 மிடில் இருக்கு பாருங்க. ஃபர்ஸ்ட் பேராகிராஃப்ல பாட்டம்ல இருக்கு. இப்பொழுது இருக்கிற பொல்லாத உலகத்திலிருந்து நம்மை விடுவிக்கவும், 1 நரகம், பாவங்கள் மற்றும் எதிர்கால தண்டனை இவைகளிலிருந்து நம்மை ரட்சிக்க, அப்புறம் விடுதலையாக்க, நம் ப்ரொடெக்ஷன் ரொம்ப முக்கியம் பாருங்க. பாதுகாப்பு ரொம்ப முக்கியம், அது சேர்ந்துருக்கு. எந்த வசனம் இருக்கு நம்ம பாதுகாக்கிறதுக்கு? நம்ம டிராவல்ல பாதுகாக்கிறது எந்த வசனம்? உன்னை தொடுவான், ஓகே அது. ஓகே, வேற? தேவதூதர்களை அனுப்பி பாதம் கல்லில் இடராதபடி. பாதம் கல்லில் இடராதபடி. அப்ப நீங்க ஒரு இடத்துக்கு போறப்பட்டா அந்த வார்த்தை சொல்லலாம். இந்த வார்த்தையின்படி எங்களுக்கு பாதுகாப்பு, டிவைன் ப்ரொடெக்ஷன் இருக்கு. எங்க பாதம் கல்லில், அதாவது என்னது, எங்க வாகனத்துல ஒரு ஸ்கிராட்ச் கூட வராது. ரைட்? ஆமா, அதான் ஜப்பமா இருக்கணும். நாங்க வந்து ஸ்ரீலங்கா போறோம், 20 hours we have to be on the aircraft. ஆண்டவரே நீங்க எங்களை பாதுகாப்புங்க அப்படி சொல்றதை விட பெட்டர் பிரேயர், ஆண்டவரே நீர் எழுதியிருக்கிறேன், எங்களை நீங்கள் பாதுகாக்க நீர் எங்களுக்காக நியமிக்கப்பட்ட தூதர்களை நீங்க ரிலீஸ் பண்றீங்க, எங்களுக்கு எழுதியிருக்கிறபடி ஒரு சின்ன ஸ்கிராட்ச் கூட வராது. ரைட்? எந்த விதத்துல பயப்படக்கூடாது. ஐயோ எனக்கு வயசாயிட்டு, இவ்வளவு நேரம் இத்தனை ஹவர்ஸ் நான் எப்படி உட்கார்ந்துருப்பேன், எதையுமே யோசிக்காதீங்க. இப்போ காலையில இந்த அரை மணி நேரத்துல நிறைய வசனம் கோட் பண்ணி இருக்கிறோம். காண்டாமிருகத்துக்கு ஒத்த பலன், மான் கால்களை போல கால்கள், வயது திரும்ப வாழ வயது, சோர்வுக்கு இடம் கொடுக்க வேண்டிய அவசியம் இல்லை. வாழ்க்கையில எல்லா பகுதிக்கு தேவையான எல்லா மாத்திரையும் வசனத்தின் மூலமாக தேவன் நமக்கு கொடுத்து விட்டார். என்ன சொல்ல, சாக்கு போக்கு சொல்ல வழியே கிடையாது, வழியே கிடையாது. ரைட்? ஆமா. ஒருவேளை நம்ம மைண்ட் செட்டு தப்பா இருந்ததுனால சில வியாதி, சில பலவீனங்கள் வந்திருக்கலாம். இருதயத்துல ஒரு பழுது இருக்கலாம், பேங்க்ரியாவில் ஒரு பழுது இருக்கலாம், லிவர்ல ஒரு பழுது இருக்கலாம். நீங்கள் எக்காரணத்தை கொண்டும் நீங்கள் விசுவாசத்தை விட்டுவிட வேண்டிய அவசியம் இல்லை. இதுவரைக்கும் குணம் ஆகாட்டாலும் விசுவாசத்தை விட்டுவிட வேண்டிய அவசியம் இல்லை. இன்க்ளூடிங் என்னது, ஜோசோ என்றால் இன்க்ளூடிங் எக்ஸஸ் வெயிட், அதையும் பேசுங்க, நார்மலாக வாழ முடியும். வெரி குட். அடுத்த கொஸ்டின் போயிடலாம். கொஸ்டின் நம்பர் 6.
சுவிசேஷ புத்தகங்களை படிக்கும்போது இயேசு கிறிஸ்துவிடமிருந்த 4 ஜோஜோ வெளிப்பட்டதை அறிந்து கொள்கிறோம். அவை யாவை? வெரி குட். ஆமா, கொஸ்டின் நம்பர் 5. எஸ், Five. ஓகே. அடுத்தது யார் இருக்கிறீங்க? சிஸ்டர் மகேஸ்வரி. மத்தேயு அதிகாரத்துல பாவ மன்னிப்பு, ம் மற்றது மார்க்கு 5:23 சுகம் பெற்றுக் கொள்ளுதல், சொஸ்தமாதல், ம் லூக்கா 8:50 ரட்சிப்பு, ம் மற்றது பிசாசின் பிடியிலிருந்து விடுதலை. ஓகே, வெரி குட். மகேஸ்வரி சிஸ்டர், நீங்க சோர்ந்து போக மாட்டீங்க, அதனால தைரியமா சொல்றேன், உங்களுக்கு முட்டை மார்க்கு. பரவாயில்ல மாஸ்டர். அது நான் ஒருவேளை கொஸ்டின் புரிஞ்சலா பாருங்க, நான் வாசிக்கிறேன். சுவிசேஷ புத்தகங்களை படிக்கும்போது இயேசு கிறிஸ்துவின் 4 பகுதிகளிலிருந்து சோசோ வெளிப்பட்டன. அவை யாவை? எஸ் பிரதர் ஆண்டன், சொல்றீங்களா? சொல்லுங்க. வஸ்திரம். இல்ல பாஸ், ரெடி பண்ணல அந்த வசனம். அந்த ஓகே, யோசிச்சு சொல்லுங்க. யாருனாலும் சொல்லலாம். வஸ்திரம், வஸ்திரம், கைகள், கை, வேற உமிழ்நீர், உமிழ்நீர், கைகள், கைகள். வெரி குட். கை ஏற்கனவே சொல்லிட்டீங்க, 3 சொல்லிட்டீங்க, இன்னும் 1 நீங்க சொல்லணும். இயேசு கிறிஸ்துவிடத்திலிருந்து சூப்பர் நேச்சுரல் பவர் எதுல இருந்தெல்லாம் வெளிப்பட்டது? அதான் கொஸ்டின். எஸ், அவருடைய நாவு, ஓகே. நாவு, கை, உமிழ்நீர், இன்னும் 1 வஸ்திரம். வஸ்திரம். நீங்க எல்லாரும் இதுக்குள்ளே பதில் இருக்கான்னு காட்டு போய் இல்லைன்னு நினைக்கிறேன். பட் இதை பாருங்களேன், இப்போ ஆன்சருக்கு வாங்க. நான் சரியா எழுதலைன்னு யோசிக்காதீங்க. இயேசு கிறிஸ்துவிடத்துல டைரக்டா கேட்கணும். எப்படி கேட்கணும்? இயேசு கிறிஸ்துவுடைய எந்தெந்த பகுதியிலிருந்து இயற்கைக்கு அப்பாற்பட்ட ஹீலிங் பவர் பாய்ந்து சென்றது? அவருடைய நாவுல இருந்துல லாசருவே வெளியே வா, இறையாதே அமைதலாயிரு. கையே, குஷ்டரோகி மேல கை வச்சாரு. உமிழ்நீர், கண்கள்ல உமிழ்நீர் வைத்தாரு. ஆடை, பெரும்பாடு உள்ள ஸ்திரீ ஆடையை தொட்டார். வேற இதெல்லாம் வந்து அவர்கிட்ட இருந்து போயிடுச்சுதா? யாராவது யோசிங்க. பெரும்பாடுள்ள ஸ்திரீ தொடும் பொழுது அவருடைய வஸ்திரம், ஆடை, ஓகே, ஆடை சொல்லிட்டோம். வேற எதுல இருந்தாவது அவரிடத்திலிருந்து வல்லமை புறப்பட்டதா? அவர் சிலுவையில மரித்த போது, அந்த விழாவில குத்தின போது, அந்த ஓகே. வேற யாரிடத்திலிருந்து வல்லமை, வேற வித்தியாசமான பொருட்கள் போச்சுது? நிழல். யாருடைய நிழல் பட்டு? யாருடைய நிழல் பட்டு? பேதுருடைய நிழல். வேற வெரி குட். வேற பவுலின் உருமால். பவுலுடைய உருமால். வெரி குட். வேற யோசிங்க, நான் இப்பதான் யோசிக்கிறேன் உங்களோடு சேர்ந்து. பழைய ஏற்பாட்டுல மோசேயிட கோல். வெரி குட். அது ஒரு சோசோ தானே, செங்கடல் திறந்தது இல்லையா? ஒரு ஆசீர்வாதம். அப்படி யோசிங்க, வேற எதெல்லாம் பயன்பட்டது? டேவிட் கல்லறிந்து. வெரி குட். ஆமா, அந்த கூழாங்கல்ல சூப்பர் நேச்சுரல் பவர் அங்கிருந்து ரிலீஸ் ஆச்சுது. யோசிங்க, எல்லாரும் யோசிங்க. வெரி குட். எலியாவுடைய சால்வையை வச்சு என்ன? சால்வை வைத்து எலிசா என்ன சோசோ அடைந்தான்? யோர்தான் நதியை அடிச்சுட்டு பார்த்தா அங்க ஒரு சோசம். அதாவது பிரச்சனைக்கு தீர்வு உண்டாகுது. வழி இல்லாத இடத்தில் வழியை உண்டாக்கினது எலியாவினுடைய மேல, அது பேர் என்னது? சால்வை. ஓகே. எல்லாரும் யோசிங்க, தயவு செய்து யோசிங்க, ரொம்ப ஹெல்ப் பண்ணும் உங்க வாழ்க்கையில. எஸ், வேற கண்ணுல பூசினான், கண் தெரியாத சேர அந்த சகதி மாதிரி அந்த எச்சியல் துப்பி அந்த மண்ணில அந்த மண்ணை எடுத்து அவற்றை கண்ணுல பூசி. வெரி குட். எஸ், பிலிப் பிரதர் சொல்லுங்க.
யாரோ சொல்ல வந்தீங்களா பிரதர்ஸ்? எலிசாவின் கல்லறை பாஸ்டர், அந்த 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 வாலிபன் ஒளிப்பினது. சூப்பர். அது கல்லறை இல்ல, எலிசாவின் எலும்பு. எலும்பு சூப்பர். அதுல பெரிய அழகா அதான் யோசிக்க கண்டுபிடிப்பீங்க. பெரிய நல்ல ஆன்சர். அந்த கல்லறை 1 வருஷம் ஆச்சு, அந்த எலும்பு பட்டு சூப்பர் நேச்சுரல் சோர்ஸ் வெளியாகி அந்த சரீரம் உயிரடைந்தது. இன்னும் யோசிங்க. மாறாவின் தண்ணீர். அது என்ன ஆச்சுது? எப்படி ஆச்சுது? மதுரமா. எதனால ஆச்சுது? ஒரு கொப்பு வட்டி, ஒரு கொப்பு எடுத்து வெரி குட். எதுல இருந்து வல்லமை புறப்பட்டன என்பதுதான் கேள்வி. அந்த கொப்பு, மரக்கொம்பை வெட்டி போட்ட பொழுது அந்த கொம்புல இருந்து சோசோ புறப்பட்டது. வேற அந்த கோடரி மிதந்தது. அது கொம்பு தான். வெரி குட். இந்த கொம்பு வச்சுட்டே நிறைய காரியம் நடந்திருக்கு. வேற வெங்கல சர்ப்பம். ஓகே. அதுல இருந்து சோசோ புறப்பட்டது. தீர்வு இல்ல. ஓகே, வெரி குட். இல்ல நீங்க யோசிக்கிறீங்க பாருங்க, அது உங்களுக்கு ரொம்ப ஹெல்ப் பண்ணும். கொஞ்சம் டைம் எடுப்போம். எஸ் பிரதர். சுனாமியாரின் மகளை வந்து எலிசா படுத்தொழும்பி தொட்டு சுகமாக்குறேன். வெரி குட். சுனாமியாவின் மகள். அதுக்கப்புறம் இங்க ஐதிஹோ மேலையும் பவுல் தான் படுக்கிறான். அப்பொழுது அவருடைய சரீரம் ஒரு டூலாக பயன்பட்டது. பாருங்க, யோசிக்க எவ்வளவு வருது பாருங்க. இன்னும் யோசிங்க. இயேசு கிறிஸ்து வானத்தை எண்ணாந்து பார்த்து 5 மீனை 12 படைக்கிற. ஓகே, வெரி குட். நல்ல பாயிண்ட் தான். அப்படி இன்னும் யோசிங்க. எல்லாரும் யோசிங்க. இது உங்க வாழ்க்கை எதிர்காலத்தை தலை நேராக மாற்றிடும். ஓகே, இப்ப நம்ம இதெல்லாம் இன்னும் பாருங்க. அந்த யோர்தான் நதி, அதுல போய் குளிச்சா நாகமாண்டு குஷ்டரோகம் சுகமாயிருது. இப்ப நம்ம எதெல்லாம் பயன்படுத்த முடியும்? கொமட்டிக்காய்க்கு இருக்க மாவு போட்டு சரிப்படுத்துறோம். ஓகே, வெரி குட், வெரி குட். இல்ல, இப்ப நம்ம இதுல இருக்கிற ஜூம் மீட்டிங்லயும் யூடியூப்லயும் இணைந்திருக்கிற இணைய போகிற நபர்கள் நம்ம இடத்துல இருக்கிற எதையெல்லாம் பயன்படுத்தி அந்த ஜோசோ அந்த ஆசீர்வாதத்தை கடத்த முடியும்? மொபைல் போன், நம்மிடத்துல இருக்கிற எல்லாவற்றிலும் சூப்பர் நேச்சுரல் பவர் இருக்கு. ஆமா, கையு, நிழலு, பேனா, ரிஸ்ட் வாட்ச், ட்ரெஸ், எல்லாவற்றிலும் சூப்பர் நேச்சுரல் பவர் இருக்கு. அதை வந்து நீங்க எப்போதுமே ஞாபகம் வச்சுடுங்க. அப்போ நீங்க ஒரு வெஹிக்கிள்ல ஏறுறீங்க, கார்ல ஏறுறீங்க, அல்லது ஏர்கிராப்ட்ல ஏறுறீங்கன்னா அந்த பவரோட தான் நீங்க போறீங்க. எந்த ஒரு சேதம் வர முடியாது. தைரியமா போங்க. இன்னொரு விதத்துல யோசிப்போமே, ஏன் ஏரோப்ளேன்ல ஏறும்போது மாத்திரம் நம்ம அந்த ஜோசோவை ரிலீஸ் பண்றோம்? நம்முடைய ஜீவன் நம்முடைய சரீரத்துக்குள்ள இருக்கு இல்லையா? ஒரு உயிர் இருக்கு. நம்ம சரீரத்துக்குள்ள ஒரு உயிராக நாம் வாழ்ந்து கொண்டு இருக்கிறோம். ஸோ அந்த அந்த வெசல், ஏர்கிராப்ட் வந்து ஒரு வெசல், கார் வந்து ஒரு வெசல் இல்லையா? அந்த வெசலுக்குள்ள நம்ம உட்கார்ந்து இருக்கிறது போல இந்த பாடி இருக்கு பாருங்க, இதுக்குள்ள நம்ம உட்கார்ந்து இருக்கிறோம். ஒன்றும் உங்களை தொட முடியாது. சொல்லுங்க, ஒன்று என்ன தொட முடியாது? ஆமா, எந்த வியாதி மாத்திரம் இல்ல, எந்த கவலை, கண்ணீர் கிடையாதுங்க. வியாதி கிடையாது, வியாகுலம் கிடையாது, விரக்தி கிடையாது, விபத்து கிடையாது. ஏன்னா நான் இந்த சரீரத்துக்குள்ள உட்கார்ந்து இருக்கிறேன். எப்படி உட்கார்ந்து இருக்கிறேன்? தேவனாக உட்கார்ந்து இருக்கிறேன். என்னை தொடுறதுக்கு முன்னாடி அவருடைய கண்ணை தொட்டாதான் என்னை எதுவும் தொட முடியாது. அது வியாதியா இருக்கலாம், விபத்தா இருக்கலாம், அது வரவே கிடையாது. அந்த நாலேஜுக்குள்ள வந்துருங்க. ஏனென்றால் 21வது நூற்றாண்டிலே பரலோகம் யாரை நம்பி இருக்கிறது? நம்மளை நம்பி இருக்கு. அது கிளியர் ஆயிட்டா உங்களுக்கு? இல்ல பிரதர், நீங்க எல்லாம் பெரிய ஊழியக்காரங்க, அந்த பொய்யை நம்பாதீங்க. எல்லாரையும் நம்பி இருக்கிறது. அதனாலதான் இந்த வெளிச்சத்தின் மேல் வெளிச்சத்தை ஆவியானவர் தந்து கொண்டே இருக்கிறார். எப்படி கிமு 1 நூற்றாண்டிலே பரலோகம் இயேசு கிறிஸ்துவை நம்பி இருந்ததோ, எப்படி கிபி 1 நூற்றாண்டிலே பரலோகம் 11, 12 சீஷர்களை நம்பி இருந்ததோ, இப்பொழுது பரலோகம் நம்மை நம்பி இருக்கிறது. அதற்காக தான் இத்தனை என்ன தராரு? ஆயுதங்களை தராரு. நாவுல ஆயுதம், கையில ஆயுதம், ட்ரெஸ்ல ஆயுதம், நிழல்ல ஆயுதம், உமிழ்நீர்ல ஆயுதம், கையில எதை எடுத்தாலும் ஆயுதமா மாறிடும். கர்த்தர் இன்னும் நமக்கு கிருபையாக வெளிப்பாடுகளை தருவாராக. இப்பொழுது நம்ம அடுத்த கொஸ்டின் போயிடலாம்.
இயேசு கிறிஸ்து ஏன் தரித்திரரானார்? அதை அவர் ம், அரைகுறையாக செய்திருப்பாரா அல்லது ம், முழுமையாக செய்திருப்பாரா? ம், பின்னேன் அநேக தேவனுடைய பிள்ளைகள் பற்றாக்குறைவோடும் கடன் பிரச்சனையோடும் வாழுகிறார்கள். ம். வெரி குட். பிலிப் பிரதர் சொல்றீங்களா? ஆண்டன் பிலிப் பாஸ் எப்படி? அவர் எங்களை தரித்திர அவர் he was even though he was rich he became poor by a power become rich என்ற வசனத்தை விசுவாசிக்கிறார். எஸ், தேர் யூ ஆர். எதற்காக தரித்திரர் ஆனார்னால் நம்மை ஐஸ்வர்யவனாக்க. அடுத்த கேள்வி, அதை அரைகுறையாக செய்திருப்பாரா முழுமையாக செய்திருப்பாரா? முழுமையாக. முழுமையாக செய்திருப்பார். அப்படியானால் ஏன் அநேக தேவனுடைய பிள்ளைகள் இன்னும் பற்றாக்குறையோடு வாழுகிறார்கள்? விசுவாசம் இல்லாத. ஓகே, எதனால விசுவாசம் இல்லை? சத்தியத்தை அறியாதபடியா. சத்தியத்தை அறியல. இந்த பைனான்ஸை பொறுத்த மட்டும் எந்த சத்தியத்தை அவர்கள் அறியவில்லை? இந்த சத்தியத்தை இயேசு நமக்காக தரித்திரரானார் என்ற சத்தியத்தை. என்னுடைய இயேசு எனக்காக தான் தரித்திரரானார்ப்பா. ஏன் தரித்திரம் அவர் மேல போயிட்டுங்கிற அந்த சத்தியத்தை அறியாததுனால விசுவாசிக்க முடியவில்லை. இன்னும் அநேகர் பண நெருக்கடியோடு வாழ்ந்து கொண்டு இருக்கிறார்கள். ஒன்று ஆவியான ஞாபகப்படுத்துவார். உங்களுக்கு சில வேளையில உங்களுக்கும் சிலருக்கு விடுதலை இல்லைன்னா சோர்ந்து போகாதீங்க. சரிங்களா? நீங்க இதை செக் பண்ணி பாருங்க. நீங்க அவிசுவாசமான செய்திகளை உள்ளே அனுப்புகிற நபராக இருந்தா இன்னும் டிலே ஆயிடும். சரிங்களா? விசுவாசத்தை போதிக்கிற பிரசங்கங்களை மாத்திரம் கேளுங்க. சண்டே நான் அந்த சர்ச்சுக்கு தான் போகணும் அப்படின்னா அது உங்க ரெஸ்பான்சிபிலிட்டி, ரைட்? அடுத்தாங்கள நீங்க இன்னும் அதை ஃபைனான்ஸ் நாங்க வளரணும், அது சம்பந்தப்பட்ட செய்திகள் உங்களுக்கு வாசிக்கிற ஹேபிட்டா இருந்தா ஃபினான்ஷியல் ஸ்டூவர்ட்ஷிப், பொருளாதார உக்கிரானத்துவம், அது நம்ம வாங்கியிருக்கோமா ஜெயா சிஸ்டர்? லிதியா சிஸ்டர்? இல்ல பாஸ்டர், வாங்க இல்ல. ஓகே, உங்களுக்கு பாருங்க, உங்களுக்கு இப்போ ஒரு விசுவாசம் வந்திருக்கும். இந்த கோர்ஸ் அட்டன் பண்ணதுனால இது சரியான ஒரு விஷயம், நல்ல ஒரு கோர்ஸு. அப்போ நீங்க என்ன செய்யலாம், நீங்களே ஒரு இதுல வாங்குங்க. இதுல அமேசான்ல ஆர்டர் பண்ணுங்க. தமிழ்ல இருக்கும், இங்கிலீஷ்ல இருக்கும், எல்லா மொழியிலும் இருக்கு. ஸ்டூவர்ட்ஷிப், ஃபினான்ஷியல் ஸ்டூவர்ட்ஷிப், தமிழிலே பொருளாதாரம். அதை கொடுத்து நம்ம சீரியஸா இருக்கணும். பொருளாதார உக்கிரானத்துவங்கிற புஸ்தகத்தை வாங்குங்க. இல்லை நீ எல்லாருமே எங்களுக்கு அந்த புஸ்தகம் வேணா நீங்க லிதியா சிஸ்டர்ட்டையோ அல்லது ஜெயா சிஸ்டர்ட்டையோ சொன்னீங்கன்னா அவங்க உங்களுக்கு அரேஞ்ச் பண்ணுவாங்க. இல்ல யோசிங்க, ஏன்னா கஷ்டத்தோடு வாழ்றது அவர் இஷ்டம் இல்லை. எதற்காக அவர் சிலுவையில கஷ்டப்பட்டார்? 2 காரணங்களுக்காகவா? ஒரே ஒரு காரணத்திற்காக தான். ஒரே ஒரு காரணத்திற்காக தான். அது என்ன காரணம்? எதற்காக அவர் கஷ்டப்பட்டார்? நாங்கள் கஷ்டப்படக்கூடாது, ஒரு கஷ்டம். அவ்வளவுதான். அது சோ கிளியர். வேற எதற்காகவும் அவர் கஷ்டப்படவில்லை. நீங்கள் எந்த விதமான கஷ்டத்தையும் அனுபவிக்க கூடாது என்ற ஒரே ஒரு காரணத்திற்காக தான் அவர் கஷ்டப்பட்டார். எனவே நமக்கு கஷ்டமே கிடையாது. களிகூறுதல் தான், மகிழ்ந்து களிகூறுதல் தான் தேவனுடைய சித்தம். அது நம்ம வாழ்க்கையில துவங்கி விட்டது. உங்களுடைய வாழ்க்கையில, உங்க பிள்ளையுடைய வாழ்க்கையில, பேர பிள்ளையுடைய வாழ்க்கையில இந்த நன்மையை துவக்கினவர் கடைசி வரை வழி நடத்துவார். கர்த்தருக்கு மகிமை உண்டாவதாக. 7வது கொஸ்டின் போலாம். ஆமென். ஆமென். பெரும்பாடுள்ள ஸ்திரியை சுகமாக்கியது எது? சோசோ ஐ பெற்று அனுபவிக்க தேவையானது எது? வெரி குட் சிஸ்டர். கொஸ்டினை கொஞ்சம் திரும்ப சொல்லுங்க. பெரும்பாடுள்ள ஸ்திரியை சுகமாக்கினது எது? சோசோவை பெற்று அனுபவிக்க தேவையானது எது? வெரி குட். அடுத்து யார் இருக்கிறீங்க? பவானி சிஸ்டர் சொல்லுங்க. விசுவாசம். வெரி குட். பெரும்பாடுள்ள ஸ்திரியை சுகமாக்கினது எது? விசுவாசம். சோசோவை பெற்று அனுபவிக்க விசுவாசம். விசுவாசம். விசுவாசம் நமக்கு இருக்கா இல்லையா? இருக்கு. இருக்கு. அப்ப ஏன் நமக்கு அந்த பெரிய அளவுக்குள்ள இன்னும் ஆசீர்வாதத்தை நம்ம பெற்றுக்கொள்ள டிலே ஆகுது? நல்லா சொல்லுங்க. எனக்குள்ள விசுவாசம் இருக்குங்கிற நாலேஜ் நமக்கு தேவை. சரிங்களா? என்னாலே
இலான் மஸ்க் போல அல்லது ஆபிரகாமுடைய அளவுக்கு என்னாலே ஆசீர்வதிக்கப்பட முடியும் என்கிற நாலேஜ் தேவை. ஆபிரகாமை பூமி தாங்க முடியாத அளவு ஆசீர்வதிக்க அதற்கு காரணம் ஆபிரகாம் நல்லவனாய் இருந்ததுனாலயா இல்லது எதனால? யோசிங்க, எல்லாரும் யோசிக்கணும். எஸ், விசுவாசத்தால். ஓகே, விசுவாசம். ஓகே, ஒண்ணு வேற இன்னும் கொஞ்சம் ஆன்சர் யோசிங்க, வித்தியாசமா யோசிங்க. ஆபிரகாம் நல்லவன் இல்லைன்னு நம்ம நல்லா தெரியும். அந்த 12வது அதிகாரத்திலே கீழ்ப்படியில, பல இடத்துல அவர் கீழ்ப்படியில. ஆனால் ஆபிரகாமை தேவன் ஆசீர்வதிக்க ஒரு காரணம் அவருடைய விசுவாசம். 2வது, அவர் யாரு தன்னை பிராமிச தந்தது தேவன் என்று அவர் தன்னை சொல்ல ஓகே, அதாவது அந்த வாக்கு தத்தத்தை நிறைவேற்ற வல்லமை உள்ளவர் என்று அறிந்திருந்தார். 3வது யோசிக்க, எல்லாரும் யோசிக்கணும். அவன் பல இடத்துல கீழ்ப்படியிலையே. ரெண்டு நான் பாயிண்ட் சொல்லிடுறேன். அவன் நல்லவனா இருந்ததுனால இல்ல, சொன்னவர் ரொம்ப ரொம்ப நல்லவருங்க. நாம நல்லவர்களா இருக்கிறதுனால, அவரு சொன்னவர் ரொம்ப ரொம்ப நல்லவர். இன்னொரு பாயிண்ட் சொல்றேன், அவனோட தேவன் உடன்படிக்கை பண்ணாரு பாருங்க, அதான் ரொம்ப முக்கியம். யாக்கோபை சிநேகித்து ஏசாவை வெறுத்தேன் என்று சொல்றாரு. ஆனா அதே ஏசாவுக்கோ பூமி தாங்க முடியாத அளவு ஆசீர்வாதம் கொடுத்தார். காரணம் ஆபிரகாமோடு ஏற்படுத்துற அந்த உடன்படிக்கை. விசேஷமா பைனான்ஸை பொறுத்த மட்டும் நாமும் ஆபிரகாமுடைய சந்ததியில வந்ததுனால நம்முடைய தலையெழுத்தும் ஆபிரகாமுடைய பூமி தாங்க முடியாத ஆசீர்வாதங்களினால் நாமும் நம்முடைய சந்ததியும் நிரப்பப்பட வேண்டும் என்பது அவருடைய திட்டம், அவருடைய விருப்பம். ஏனென்றால் முதலாவது நாம் நல்லவர்களா இல்லை, அவர் ரொம்ப ரொம்ப நல்லவர். 2வது விசுவாசம். 3வது இது உடன்படிக்கை. அவரோடு செய்யப்பட்ட அந்த உடன்படிக்கை நமக்கு சொந்தமாக வேண்டும் என்பதற்காக தான் சிலுவையிலே அவர் தரித்தினார். வெரி குட். அடுத்த கொஸ்டின் போயிடலாமா? மரித்து போன யவீருவின் மகளை எழுப்ப சென்றபோது இயேசு கிறிஸ்து அவள் உயிரோடு எழும்புவாள் என்றாரா, ரட்சிக்கப்படுவாள் என்றாரா? வெரி குட். இதுவரைக்கும் சொல்லாதவங்க சொல்லுங்க. ரட்சிக்கப்படுவாள். வெரி குட். ரட்சிக்கப்படுவாள் என்பது. ஆமா, பாட்டம் மோஸ்ட்ல பாருங்களேன், பேஜ் 18ல யவீருவின் மகள் மரித்து விட்டாள் என்ற செய்தியை இயேசு கேட்ட போது அவர் சொன்னார், பயப்படாதே, விசுவாசம் உள்ளவளா இரு, அப்பொழுது அவள் ரட்சிக்கப்படுவாள். அப்போ மரித்தோர் உயிரோடு எழும்புவதும் அந்த ஜோசோவிலே அடங்கி இருக்கு. அந்த ஆற்றலை பரிபூரணமாக நாம் பெற்றிருக்கிறோம். பைபிள்ல யாரெல்லாம் உயிரோடு எழுப்புனாங்க? பேதுரு, ஒண்ணு இல்ல பேதுரு, பவுல், அப்புறம் இயேசு கிறிஸ்து, அப்புறம் எலிசா. கரெக்ட், வெரி குட். மொத்தம் 5 பேர் நினைக்கிறேன். இந்த பேர் லேசாவோட நீங்க எழுதிடுங்க. எலியா, எலிசா, இயேசு கிறிஸ்து, பேதுரு, பவுல். எலியா, எலைஜா, எலைஷா, ஜீசஸ் கிரைஸ்ட், பீட்டர் அண்ட் பால். எலியா, எலிசா, இயேசு கிறிஸ்து, பேதுரு, பவுல். 5 பேர் எழுப்பியிருக்காங்க. இன்னும் இவர்கள் யாருமே இல்லாத அளவுக்கு இன்னும் சில இடத்துல எழுப்பியிருக்காங்க. யாரு? அந்த எலிசாவுடைய எலும்பு பட்டு ஒருத்தர் உயிரோட வந்துட்டான். அப்புறம் இயேசு கிறிஸ்து ஜீவனை கொடுத்த பொழுது எருசலேமிலே அநேகர் கல்லறைகள் காலி ஆயிற்று. ஓகே, பழைய ஏற்பாட்டிலேயே கல்லறை காலியா இருக்கு. எப்போ சொல்லுங்க? கல்லறை தோட்டங்கள். எஸ், எப்போ? எசேக்கியேல் தீர்க்கதரிசி. ஆமா, எப்போ?
எப்படி நடந்தது? எலும்புகள் நரம்புகளும் மாமிசங்களும் காய்ந்து உலர்ந்த கருவாடாக எலும்புகள். உலர்ந்த எலும்புகள் உயிரடைந்தது. இதெல்லாம் நீங்க மெடிடேட் பண்ண பாருங்க. நான் ஒரு 10 வருஷத்துக்கு முன்னாடி நான் ஒரு தாள்ல இந்த டெட் ரைசிங் எல்லாம் எழுதி வச்சேன் பாருங்க. இந்த இருக்கு, சிம்பிளா தான் எழுதி வச்சிருக்கேன். ஆனா இன்னைக்கு அது எனக்கு ரொம்ப ஹெல்ப் பண்ணுது. சாரிபாத்தின் விதவையின் மகன் எலியா எழுப்பியிருக்கிறாரு. சுரேமியாவின் மகன் எலிஷா எழுப்பியிருக்காரு. எந்த வசனம்னு எழுதியிருக்கேன். எலியாவுடைய எலும்புகள் பட்டு 2 ராஜாக்கள் 13, 20, 21. நாயனூரின் வாலிபன் லூக்கா 7:17 11 17. யவிருவின் மகள் லூக்கா 8:49 56 வரை. இயேசு கிறிஸ்து. லாசரு யோவான் 11வது அதிகாரம். அப்புறம் மெனி ரைஸ்ட், அநேகர் உயிரோடு எழும்புனாங்க. மத்தேயு 27:50-54. தபித்தாள் ஆக்ட்ஸ் 9 chapter verses from 36 to 42 பீட்டர் மூலமா. ஐதிகு ஆக்ட்ஸ் 20 verses from 7 to 12 by பால். நீங்களாம் ரொம்ப இன்ட்ரெஸ்ட் ஆயிட்டீங்களா? நல்லா தியானிக்க, நல்ல நோட்ஸ் எல்லாம் எழுதுறீங்க, வித்தியாசமா யோசிங்க. இதை யோசிக்கிறதுக்கு, இதை தியானிக்கிறதுக்கு, இதை எழுதுறதுக்கு உங்க எல்லாருக்கும் நேரமும் இருக்கு, திராணியும் இருக்கு. சோ உங்களால் முடிந்ததை நீங்கள் செய்ய ஆரம்பிங்க. உங்களால் முடியாததை உங்களை கொண்டு செய்கிறவர் சர்வ வல்லமை உள்ள தேவன். அவர் உங்களை எக்யூப் பண்ணிட்டே இருக்கிறாரு. அடுத்த கொஸ்டின் போயிடும். யவீருவின் மகளுக்கு கொண்டு வந்தது என்ன? 2 எழுதுக. இதுவரைக்கும் சொல்லாதவங்க யார் இருக்கிறீங்க? சரீர சுகம், மரித்து உயிரோடு எழும்புவது. 16 பேஜ் எதுல இருக்கு? 16 16. ஓகே ஓகே ஓகே. சோசோ யவிருவின் மகளுக்கு கொண்டு வந்தது என்ன? 2 எழுதுக. 1 she was raised. 2வது என்னன்னா சரீர சுகம். நல்லா கவனிங்க. என்னுடைய ஒரு அண்டர்ஸ்டாண்டிங் படி மரித்தோர் உயிரோடு எழும்பும் பொழுது அந்த சரீரத்துல எந்த வியாதியும் இருக்காது. 4 நாள் கழித்து லாசரு உயிரோடு எழுந்தான். சரீரத்துல ஸ்மெல் வரல. சரிங்களா? சோசோ யவிருவின் மகளுக்கு கொண்டு வந்தது என்ன? 2 எழுதுக. பாருங்க 16வது பேஜ்ல பாட்டம் மோஸ்ட்ல. இங்கே பிழைப்பால் என்பது சரீர சுக. அது கொஞ்சம் மேலே வாசிக்கலாம். என் குமாரத்தி மரண அவஸ்தைப்படுகிறாள், அவள் ஆரோக்கியம் அடையும்படிக்கு நீர் வந்து அவள் மேல் உமது கைகளை வையும், அப்பொழுது அவள் பிழைப்பாள் என்று அவரை மிகவும் வேண்டிக் கொண்டான் யவிரு. இங்கே பிழைப்பாள் என்பது சரீர சுகத்தை குறிக்கிறது. ஆனால் இந்த கதையில் யவிருவின் மகள் உண்மையில் மரித்து போனாள். இயேசு அவளை உயிரோடு எழுப்பினார். இங்கே சோசோ பிழைப்பாள் என்பது சரீர சுகம் மற்றும் மரித்து உயிரோடு எழும்புவது ஆகியவற்றை குறிக்கிறது. அதுல கூட நீங்க எப்படி புரிஞ்சுக்கலாம். ஜோசோ என்றால் அந்த பரிபூரணம்னு சொன்னோம். இதுல நம்ம என்னெல்லாம் சேர்க்கலாம்? யவிருவின் மகள் உயிரோடு எழுந்தாள் இல்லையா? அப்போ நீங்க இப்படி இமேஜின் பண்ணுங்க. யவிருவுக்கு மகள் திரும்ப உயிரோடு வந்தா, ஆரோக்கியமாக வந்தா, நம்ம என்ன இமேஜின் பண்ணணும்? யவிருக்கு அப்புறம் பணம், ஐஸ்வர்யம் பூரணமா இருந்தது, குடும்பத்துல சமாதானம் பூரணமா இருந்தது, குடும்பத்துல எல்லாரும் ரட்சிக்கப்பட்டாங்க இல்ல? ஆபிரகாமுடைய ஆசீர்வாதங்கள் யவிருக்கு வந்தது. அப்படி இமேஜின் பண்ணுங்க. அப்போ ஒரு பகுதியிலே ஆசீர்வதிக்கப்படுவது தேவனுடைய திட்டம் அல்ல, எல்லா பகுதியிலையும். இயேசு கிறிஸ்து செல்வ சீமானாக இருந்தார். இந்த வசனம் அப்படி சொல்லுது. அதுக்கு ரிலேட்டட் வசனம் ஒண்ணு யோசிங்க. அநேக ஸ்திரீகள் தங்களுடைய டாலர்களால் அல்ல, தங்களுடைய ஆஸ்திகளால். அநேக ஸ்திரீகள் ஆஸ்திகள் அவருக்கு ஊழியம் செய்தார்கள். ஓகே,
ஐ திங்க் லாஸ்ட் கொஸ்டின் வந்துட்டோம். கடைசி கொஸ்டின் போயிடலாம். பிசாசின் பிடியில் அகப்பட்டவர்களை விடுதலையாக்க பயன்படுத்தப்பட்ட கிரேக்க வார்த்தை என்ன? ஓகே, யார் சொல்றீங்க? பேஜ் 17 டாப்ல வாங்க. பிசாசுகள் பிடித்திருந்தவன் சொஸ்தமாக்கப்பட்டதை கண்டவர்களும் சோசோவை கண்டவர்களும் அதை அவர்களுக்கு அறிவித்தார்கள். கதரேனருடைய நாட்டு பிசாசு பிடித்தவன் என்று அழைக்கப்படும் இவனை ஒருவராலும் அடக்க முடியவில்லை. அவன் தன்னை கட்டி வைத்திருந்த சங்கிலிகளை அடிக்கடி உடைத்தெறிந்து விடுவான். சில நேரங்களில் சிலருக்கு சுகம் கிடைப்பதற்கு முன் பிசாசுகளின் பிடியிலிருந்து விடுதலை தேவைப்படுகிறது. இதுவும் ஜோசோ என்ற வார்த்தையில் அடங்கி இருக்கிறது. ஓகே, கர்த்தர் நல்லவர். ஆமா, ஏதாவது டெஸ்டிமனி அல்லது ஏதாவது டவுட் இல்ல உங்களுக்கு இதை குறித்து வேற ரெவலேஷன் எது இருந்தாலும் ஒரு சில நிமிடங்கள்ல நம்ம முடிக்கலாம், பேசலாம். அதன் பிறகு நான் ப்ரேயர் பண்ண பிறகு இதை நம்ம க்ளோஸ் பண்ணலாம். Anyone wants to share anything? Pastor, நான் கதைக்கிறேன். Yes sister. நான் என்னுடைய விருப்பம் ஒன்று இருந்தது. நான் இந்த புதிய ஏற்பாட்டில அது வந்து பார்க்கு இந்த 4 அதிகாரங்களிலும் இருந்து தேவனுடைய அற்புதங்களை அதிசயங்களை நான் எழுதி வைக்க நான் கொஞ்சம் வாஞ்சியாக இருந்தேன். அந்த நாட்களில் சகோதரி மகேஸ்வரி ஆண்டியும் சிஸ்டர் ஜியாவும் கர்த்தருடைய கிருபையினாலே இந்த இடத்திலே இணைத்து விட்டார்கள். கர்த்தருடைய நாமம் படுவதாக. வெரி குட். இது உங்களுக்கு சுமாரா எத்தனாவது வகுப்பு? இது நினைக்கிறேன் 4வது வகுப்பு. ஓகே ஓகே, வெரி குட் சிஸ்டர். நீங்க வாஞ்சியோடு இணைந்திருக்கீங்க. நீங்கள் இயேசு கிறிஸ்து செய்தவைகளை செய்வீர்கள், அதை விட பெரிய அற்புதங்களை செய்வீர்கள். வெரி குட். வேற? பிரைஸ் லார்ட் பாஸ்டர். நான் சிஸ்டர் லோகேஸ்வரி சிஸ்டர் சொல்லுங்க. என்கிட்ட நீங்க படிச்சு கொடுக்குற பாடத்தை நான் ஒவ்வொரு இடத்துக்கு போகக்குள்ளேயும் நான் தியானிச்சுட்டு தான் போவேன். மரண வீட்லயும் கர்த்தருடைய துக்க வீட்லயும் கூட அக்காட மகன் இறந்த துக்கத்திலும் கூட ஆண்டவர் அநேகருக்கு சத்தியத்தை சொல்ல எனக்கு வாய்ப்பு தந்தார். அதுக்காகவும் நான் செலுத்துறேன். எனக்கு பயம் இல்லாம சொல்ல சொன்னீங்க. அப்படியால அத ரிசீவ் பண்ணேன் பாஸ்டர். 2வது அவங்க கர்ம காரியம் செஞ்சாங்க பாஸ்டர். அந்த நேரத்துல நான் பணத்தை செலவழிச்சு அங்க போறது வேஸ்ட் அப்படின்னு நினைச்சுக்கிட்டு போனேன் பாஸ்டர். ஆனா போனதுல எனக்கு ஒரு நன்மை என்னன்னு கேட்டா, ஒரு 3-4 பேர்த்துக்கு நான் எங்களோட ரட்சிப்பின் சாட்சிய சொல்ல கத்துக்கிட்டு செய்தார். மட்டுமில்ல பஸ்ல நாங்க வந்தோம் பாஸ்டர். ஒரு எனக்கும் எழும்பிட்டு சீட் கொடுக்க முடியாது, பாஸ்டருக்கும் எழும்பிட்டு சீட் கொடுக்க முடியாது. ரொம்ப வயசாளி அவரு கம்பிய போட்டு நின்றுகிட்டு வந்தாரு. நான் கண்ணை மூடிக்கிட்டு நான் சொன்னேன், ஆண்டவரே நான் ரிசீவ் பண்றேன். இப்ப நான் கண்ணை திறக்கல அவருக்கு ஒரு சீட் கிடைக்கணும், அவர் உட்காரணும். எங்களால எழும்ப முடியல, நீங்க அதை செய்ய போறீங்க, செஞ்சிட்டீங்கன்னு சொல்லிட்டு கண்ணை திறந்தேன் பாஸ்டர். ஒருத்தர் எழும்பிட்டு அவருக்கு சீட் கொடுத்தாரு. அது எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருந்துச்சு. என்னன்னு கேட்டா, என்னுடைய ஜெபத்தை கேட்டு நான் ரிசீவ் பண்ணனால நீங்க சொல்றீங்க, எதை நீ கேட்கறீங்க அதை பெற்றுக்கொள்வ. அந்த இடத்துல ஒரே ஒரு வார்த்தை வந்துச்சு எனக்கு, கடுகள விசுவாசம் இருந்து இந்த மலையை பார்த்து சமுத்திரம் தள்ளுண்டு போன போகும். அந்த வார்த்தையை சொல்லி இப்ப சீட் கிடைக்கும்னு சொன்னதுக்கு கர்த்தர் சீட்டை கொடுத்தாரு பாஸ்டர். நீங்க அந்த டெட் பாடிய உயிரோடு எழுப்ப அட்டெம்ப்ட் பண்ணீங்களா? முயற்சி செய்தீர்களா? அது மட்டும் செய்யல பாஸ்டர். ஓகே, பாருங்க, உங்களுக்கு அந்த அளவுக்கு தைரியத்திற்காக நான் இப்ப பவர் ரிலீஸ் பண்ண போறேன். சரிங்களா? பயம் நீங்க தைரியம். எல்லாரும் சொல்லுங்க, உங்களுக்குள்ள பயம் நீங்க தைரியம். உங்களுக்குள்ள சொல்லுங்க. ஆமா, பயம் நீங்க தைரியம் வருது. பிளஸ் ஆச்சரியமா ஆவியானவர் தைரியம் தருவார், மாத்திரமல்ல கைட் பண்ணுவார். இந்த சிச்சுவேஷன்ல நீ என்ன செய்யணும் அப்படின்னு அவரு உங்களுக்கு பாருங்க. ஒரு முறை அவன் எலியா அந்த சரீரத்துல மேல படுக்கிறான். அப்புறம் சில இடங்கள்ல எப்படி இருக்குது, பேரு தபித்தாலே எழுந்திருக்கு, கையை பிடிச்சு தூக்கி விட்டுறான். ஸோ நீங்க என்ன செய்ய வேண்டும் என்று தேவனுடைய ஆவியானவர்
தைரியத்தோடு கூட என்ன செய்யணும்னு சொல்லி தருவார். சரிங்களா? ஒருபோதும் நீங்கள் வெட்கப்பட்டு போகவே மாட்டீங்க. நீங்கள் உயிரோடு எழுப்பாமல் வேற யாரும் உயிரோடு எழுப்பவே முடியாது. அப்படி இமேஜின் பண்ணுங்க. I am ordained and I am chosen for this purpose in this house. இந்த வீட்டுல இந்த சரீரத்தை உயிரோடு எழுப்புவதற்காக தேவன் இங்க என்னை அழைத்து வந்திருக்கிறார் என்கிற ரெவலேஷன் வரும். என்ன செய்யன்னு தோணும். சரிங்களா? எலிசா என்ன செய்யறான்? கேயாஸ் இடத்துல ஒரு கோலை அனுப்புறான். இப்ப நீங்க நம்ம செய்தியில பார்த்திருப்பீங்க. ஆயிரக்கணக்கான ஜனங்கள் பயனடையும்படியாக மரித்தோரை உயிரோடு எழுப்புகிற இயேசு அற்புதர், மரித்தோரை உயிரோடு எழுப்புகிற இயேசு அற்புதர், மரித்தோரை உயிரோடு எழுப்புகிற இயேசு அற்புதர் என்று சொல்லி நம்ம ஸ்கிரீன்ல போட்டிருக்கிறோம். யாராவது அதை பிரிண்ட் அவுட் எடுத்திருக்கீங்களா? ஆமா, தயவு செய்து நீங்க போங்க, ஒரு டிடிவி சென்டருக்கு போய் உங்க மொபைல் போனை ஓபன் பண்ணி காமிச்சு இதை ஒரு பிரிண்ட் அவுட் கொடுங்க. ஒரு 5 பேப்பர் கொடுங்க. சரிங்களா? மரித்தோரை உயிரோடு எழுப்புறதுக்கு மாத்திரமல்ல, நான் அதை ஒரு தீர்க்க தரிசனமா சொல்றேன். அந்த பேப்பர்ல சூப்பர் நேச்சுரல் பவர் இருக்கு. அது எந்த பவர்ண்டா, அந்த இயேசு கிறிஸ்துவுடைய வஸ்திரத்தில் இருந்த வல்லமை, இயேசு கிறிஸ்துவுடைய நாவல இருக்கிற வல்லமை. அதை எடுத்து நீங்க என்ன செய்யுங்க, ஒரு பேப்பரை நல்லா ஃபோல்டு பண்ணி உங்க பில்லோக்குள்ள வச்சிருங்க, அல்லது உங்க பெட்டுக்குள்ள வச்சிருங்க. சரீர சுகம் உங்களுக்கு வந்துட்டே இருக்கும். நீங்க எதை பிலீவ் பண்றீங்களோ அதை நீங்கள் பெற்றுக்கொள்ளுவீர்கள். இதுல மரித்தோரே உயிரோட எழுப்புற பவர் இருக்கு. அப்ப இதுல என்னுடைய பேங்க்ரியாவை புது பேங்க்ரியாவை மாத்திர வல்லமை இருக்கு என்பதை உங்களால விசுவாசிக்க முடியும். ஸோ அப்படியே ரிசீவ் பண்ணுங்க. 2 காரியங்களுக்கு 2 காரியங்களுக்காக நான் ஜெபிக்க போறேன். ஒன்று, உங்களுக்கு தேவையான தைரியம். 2வது, அந்த இடத்துல தேவன் உங்களை எந்த செய்ய விசுவாச கிரியை என்ன சொல்லுகிறார் என்கிற அந்த சத்தம் உங்களுக்கு கேட்கும். தைரியம், அப்புறம் விசுவாச கிரியை. அன்பின் பிதாவே உமக்கு நன்றி அப்பா. அந்த 4ல் 1 தான் நீங்க சொன்னீங்க ஆண்டவரே. ஏசப்பா, வியாதியஸ்தர்களை சொஸ்தமாக்குங்கள், குஷ்டரோகியை சுத்தம் பண்ணுங்கள், மரித்தோரை உயிரோடு எழுப்புங்கள், பிசாசை துரத்துங்கள் என்று நீங்க சொன்னீங்க ஆண்டவரே. உங்களுடைய இந்த பிள்ளைகள் கர்த்தாவே, இந்த ஜூம் மீட்டிங், யூடியூப்ல இன்னும் எதிர்காலத்துல இந்த வகுப்பை கவனிக்கக்கூடிய அத்தனை பேருக்கு தேவையான ஒரு தைரியத்தை நான் ரிலீஸ் பண்றேன், கட்டவிழ்க்கிறேன். நான் கட்டவிழ்ப்பதை பரலோகம் என்னோடு நின்று கட்டவிழ்க்கிறது. ஒவ்வொருடைய இருதயத்திலும் ஒரு விசேஷித்த ஒரு தைரியம் இயேசுவின் நாமத்தினால உண்டாவதாக. பயத்தையும் அவிசுவாசத்தையும் சந்தேகத்தையும் கொண்டு வர நினைக்கிற பிசாசு அப்பாலே போ சாத்தானே, என்னுடைய பிள்ளைகளை விட்டுவிடு. இவர்கள் தைரியமாக எலியாவை போல, எலிசாவை போல, இயேசு கிறிஸ்துவை போல, பேதுருவை போல, பவுலை போல மரித்தோரை உயிரோடு எழுப்ப தேவையான தைரியம் இவர்களுக்கு இப்பொழுதே உண்டானதற்காக ஆண்டவரே உமக்கு நன்றி நன்றி நன்றி. அதே போல அந்த கைடன்ஸ், ஆவியானுடைய நடத்துதல், எதை பயன்படுத்தி அல்லது என்ன பேச இந்த சரீரத்தை உயிரோடு எழுப்ப வேண்டும் என்று சொல்லி நீர் பேசுகிற அந்த உம்முடைய மெல்லிய சத்தம் இவருடைய காதுகளிலே தொனிப்பதாக, அதை இவர்கள் கான்பிடென்டா புரிந்து கொள்ளுவார்களாக. சீக்கிரத்துல இந்த கூட்டத்துல இருக்கிறவர்கள் மரித்தோரை உயிரோடு எழுப்ப போறதற்காக உமக்கு நன்றி 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 ஆண்டவரே. சூப்பர் நேச்சுரல் ஹீலிங் இந்த வகுப்புல 3 வகுப்புகளை ஆவியானவரை நடத்தி தந்தீர், உமக்கு நன்றி. இன்னும் 7 வகுப்புகளிலே கர்த்தாவை நீர் கற்றுத்தரப்போகிற பாடங்களை நாங்க சீரியஸா உம்முடைய வார்த்தையை நிறைவேற்ற தேவரீ எங்களுக்கு வேண்டிய கிருபையும் வழி நடத்துதலும் தைரியமும் நீர் எப்பொழுதும் எங்களுக்கு தந்து கொண்டே இருக்கிறதுக்காக நன்றி. இந்த ஜோசோ சுகத்திலே மாத்திரமல்ல ஐஸ்வர்யத்துல இருக்கிறது. எல்லா பகுதியிலும் என்னுடைய பிள்ளைகள், அவருடைய குடும்பத்துல மருமக்கள், மகன்கள், மகள்கள், பேர பிள்ளைகள் எல்லாருடைய வாழ்க்கையிலும் இந்த ஜோசோவை நான் கட்டவிழ்க்கிறேன். பரிபூரணமான ஆசீர்வாதங்களை நான் கட்டவிழ்க்கிறேன். இன்றிலிருந்து ஒரு மாற்றம் உண்டாவதா. இந்த ரிலேஷன்ஷிப்ல ஜோசோவை நான் ரிலீஸ் பண்றேன். பெற்றோர் பிள்ளைகளுக்குள்ள, கணவன் மனைவிகளுக்குள்ள ஆண்டவரே ஒரு ஐக்கியம், ஒரு அண்டர்ஸ்டாண்டிங் உண்டாகத்தக்கதாக நான் அந்த ஜோசோவை ரிலீஸ் பண்ணுகிறேன். ஒவ்வொருவருடைய வாழ்க்கையில ரிலீஸ் பண்றேன். நான் சொன்னபடியே ஆகும் என்று நீர் சொல்லி இருக்கிறேன். நான் சொன்னபடியே இப்பொழுது இந்த வகுப்புல இருந்து ஒரு விசேஷித்த குடும்ப ஐக்கியம்,
இயேசுவின் நாமத்தில் உண்டானதற்காக நன்றி. தேவரீர் கர்த்தாவே, நன்மையும் கிருபையும் உங்களை தொடரும் என்று சொல்லியிருக்கிறேன். அந்த வார்த்தையுடைய வாழ்க்கையில நிறைவேறத்தக்கதாக இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் கேட்கிறோம் நல்ல பிதாவே. ஆமென், 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 ஆமென். ஆமென், 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 ஆமென்.